டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கத்திரிக்காவை நீல வாக்குல கட் பண்ணி தண்ணியில வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதுல வந்து கடுகு, சோம்பு வந்து பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாய் நல்லா வந்து பிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட வெங்காயம் வந்து பொடியா கட் பண்ணி இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து நல்லா நச்சு சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி, அது கூடவே உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி ஈஸியா வந்து வதங்கிரும் சீக்கிரமா. அதுக்கப்புறமா இதுல வந்து கத்திரிக்காய் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வதக்கு வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துட்டோம்னா நல்லா வந்து அப்பதான் உப்பு சாரும். ஸோ அதுக்கப்புறமா நல்லா வந்து ஒரு வதக்கு வதக்கி ஓரளவுக்கு வந்து வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் பாத்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா சுருள சுருள எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும். கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவுனோம்னா அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.